Hello பசங்களா, very good evening. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11 ஓட மேக்ஸ்ல சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस கான்செப்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம குயிக்கா இந்த மைண்ட் மேப் சீரிஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லான செஷனா இது இருக்க போகுது. மறக்காம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க, சரிங்களா? ஓகே, சோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம Xylem பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கான் பசங்களா. சோ இதுக்கான கிளாஸ் வந்து மார்ச் 27th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி இப்பவே வந்து உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. அண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ நீங்க வீடியோ கிளாஸும் வந்து உங்களால பேரலா பாத்துக்க முடியும், சரிங்களா? ஓகே, அண்ட் இங்க நீங்க பாக்குறது இந்த இயர் நம்ம Xylemல ஜாயின் பண்ணி படிச்ச 50+ ஸ்டூடெண்ட்ஸ். சோ அவங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நிறைய மெடிக்கல் காலேஜ்ல இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. சோ அது போல நீங்களும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் பசங்களா. கவனிங்க, என்ன டாபிக் நாம இன்னைக்கு பார்க்க போறோம்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா? சோ இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ரேண்டம் வேரியபிள், சரிங்களா? சோ ரேண்டம் வேரியபிள்னா என்ன பண்ணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சோ ரேண்டம் வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்றோம், சரிங்களா? 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் எல்லாம் வரும்? சோ பாருங்க, ஹெட் ஹெட் அப்படின்னு வரலாம், இல்ல டெய்ல் ஹெட் அப்படின்னு வரலாம், இல்ல ஹெட் டெய்ல்னு வரலாம், இல்ல ரெண்டுமே டெய்ல் அப்படின்னு வரலாம், சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா இந்த 4 அவுட்கம்ஸ் வரும். இந்த எல்லா அவுட்கம்ஸும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவோம், சரிங்களா? சோ செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், அது பேர் தான் என்ன சாம்பிள் ஸ்பேஸ், சரிங்களா? இதுல என்னுடைய ரேண்டம் வேரியபிள் வந்து நான் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா கெட்டிங் டெய்ல்ஸ், கெட்டிங் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? சோ இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ரேண்டம் வேரியபிளா நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? சோ எக்ஸ் அப்படிங்கறது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அவுட்கம்ஸ வந்து ரேண்டம் வேரியபிள் வந்து இந்த அவுட்கம்ஸ வந்து நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? சோ ரியல் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி சார் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா சோ இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க. இயர் எக்ஸ் இஸ் நதிங் பட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படி நாம எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். இப்போ கவனிங்க, சோ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதுல எத்தனை டெய்ல்ஸ் இருக்கு? 0 நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். இதுல எத்தனை டெய்ல்ஸ் இருக்கு? 1. அண்ட் இதுல எத்தனை டெய்ல்ஸ் இருக்கு? அதுவும் 1. இதுல எத்தனை டெய்ல்ஸ் இருக்கு? 2. கிளியரா? சோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ நம்பர்ஸா மாத்தி கொடுத்துருச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேண்டம் வேரியபிள் அப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு, சரிங்களா? சோ அப்போ ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன? சோ சிம்பிளா இட் இஸ் தி டிரான்ஸ்லேட்டர் பசங்களா, சரிங்களா? சோ அவுட்கம்ஸ வந்து நம்பர்ஸா டிரான்ஸ்லேட் பண்ணுது இல்லையா, சோ அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேண்டம் வேரியபிள். கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இந்த டயக்ராம் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், சரிங்களா? சோ இதுல பாருங்க சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, இது ஃபுல்லா. ஓகே, அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாமே பாருங்க நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ரியல் நம்பர் லைன், இது வந்து ரியல் நம்பர் லைன். கிளியரா? சோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இது. காட் இட்? சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ அப்போ உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள் என்னன்னு தெரியும், சரிங்களா? சோ அடுத்தது போலாமா நாம? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்க்க போறோம், சரிங்களா? சோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பாருங்க 11.3 அண்ட் 11.4 வந்து எதுக்கானது அப்படின்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்கான இல்லுஸ்ட்ரேஷன், சரிங்களா? அண்ட் 11.5 அண்ட் 11.6 அப்படிங்கிறது எதுக்கானது? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்கான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். காட் இட்? கவனிங்க, இப்போ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன சார்? ஓகே, சோ அத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாமா? சோ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா இட் இஸ் தி கவுண்டபிள். டிஸ்கிரிட் அப்படினால அதுக்கு என்ன மீனிங்? கவுண்டபிள், சரிங்களா? சோ இப்போ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் S கிடைக்குது, சரிங்களா? S is equal to all the possible outcomes, சரிங்களா? all the possible outcomes, that is the S. சோ இதில் நான் என்ன பண்றேன்னா ரேண்டம் வேரியபிள் X வந்து நான் டிஃபைன் பண்றேன். ஓகே, S2R, சரிங்களா? சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து அசைன் பண்றோம். ஒவ்வொரு அவுட்கமுக்கும் நம்பர்ஸ் வந்து அசைன் பண்றோம், ரியல் நம்பர், சரிங்களா? சோ அதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள். இதுல வந்து நம்ம ரேஞ்ச் வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? சோ இந்த கண்டினியூ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் வந்து செட் பண்ணணும், சரிங்களா? சோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்தாலே 0ல ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து 100% வரைக்கும் போகும். 100% மீன்ஸ் 1, சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் வந்து செட் பண்ணிருக்கோம். 0,1 அப்படி நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ என்ன சொல்லிருக்காங்க? டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா அது வந்து கவுண்டபிளா இருக்கும். காட் இட்? A random variable X is defined on a sample space S into a real numbers, that is called a discrete random variable.
if the range of x is countable. சரிங்களா? சோ அப்போ இந்த 0 ல இருந்து 1 க்கு இடையில எந்த ஒரு வேல்யூவா வேணாலும் இருக்கலாம். அந்த range of x அப்படிங்கிறது பாருங்க, that is countable. Got it? It can be assumed only a finite or countably infinite number of values where every value in set S has positive probability with a total 1. Got it? Yes. Next போலாம் பசங்களா, கவனிங்க. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா illustrations பார்க்கலாம். ஓகேங்களா? 1 by 1 பார்க்கலாம், தெளிவா பார்த்துக்கலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் illustration 11.3 ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. இப்போ நம்ம கிட்ட காயின் வந்து இருக்கு. சரிங்களா? சோ அந்த காயின் வந்து நம்ம டாஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ எது வரைக்கும் நம்ம டாஸ் பண்ண போறோம் அப்படின்னா until head occurs. சரிங்களா? நமக்கு ஹெட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து டாஸ் பண்ணிட்டே இருக்கோம். சரிங்களா? சோ இப்போ லக்கிலி நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ணும்போது நீங்க என்ன கிடைக்கலாம், ஹெட் கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹெட் கிடைக்கல, டெயில் தான் வந்தது. ஆனா ரெண்டாவது தடவை கிடைக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 தடவை டெயில், அப்ப மூணாவது தடவை உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கலாம், ஹெட் கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 தடவை டெயில், அப்ப நாலாவது தடவை வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், ஹெட் கிடைக்கலாம். அப்ப ஹெட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, டாஸ் பண்றீங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த ஈவென்ட். சரிங்களா? x denotes, xங்கிறது பாருங்க random variable, x denotes number of times the coin is tossed. எத்தனை தடவை அந்த காயினை டாஸ் பண்ண, ஹெட் கிடைக்கிற வரைக்கும் எத்தனை தடவை டாஸ் பண்ண அப்படிங்கறதா x அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு தடவை நம்ம டாஸ் பண்ணிருக்கோம், இதுல ஒரு தடவை டாஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல 2 தடவை டாஸ் பண்ணிருக்கோம், இங்க 3 தடவை டாஸ் பண்ணிருக்கோம், இங்க 4 தடவை டாஸ் பண்ணிருக்கோம். சோ அதுதான் என்ன அப்படின்னா xங்கிறது என்ன, ரேண்டம் வேரியபிள். சோ பசங்களா கிளியரா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? illustration 11.3 என்ன சொல்லுதுன்னு புரியுதுங்களா? Got it? சோ அடுத்து பாருங்க 11.4. 11.4ங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ கேஃபிடீரியா இருக்கு, அந்த கேஃபிடீரியால நம்ம வந்து கியூல வந்து நின்னுட்டு இருக்கோம். சரிங்களா? சோ அப்ப கியூல நிக்கும்போது how many people are in line at the cafeteria. சரிங்களா? சோ அதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள் பாருங்க 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சோ 0 1 2 3. Got it? இதை பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து கவுண்டபிள், இது வந்து கவுண்டபிள். கிளியரா? கவுண்டபிள். Got it? சோ அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க illustration 11.5. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 11.5 அப்படிங்கிறது எதுக்கு, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் காணுது. சரிங்களா? சோ இதுல நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல ஒன்னு டைம் மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்னா டிஸ்டன்ஸ், அப்படி இல்லாட்டி ஹைட் அல்லது வெயிட். சரிங்களா? ஹைட் அண்ட் வெயிட். சோ இதெல்லாம் நம்ம எதல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. If an experiment consists in observing the lifetime of an electrical bulb, then the sample space would be a lifetime of electric bulb. So அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பல்ப் உடைய லைஃப் டைமை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். அதனுடைய லைஃப் டைம் ஆனது 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க இன்ஃபினிட்டி. அப்போ அந்த பல்ப் வந்து எப்போ ஃபியூஸ் போகும் அப்படின்னு தெரியாது. சரிங்களா? சோ அது வந்து மேபி இன்னைக்கே போலாம், இல்ல நாளைக்கு போலாம், இல்ல ஒரு 1000 டேஸ் கழிச்சு போலாம், எப்ப வேணாலும் போகலாம். சோ அதனால இங்க இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. காட் இட் கிளியரா இருக்கா? சோ பாருங்க இந்த இடத்துல x அப்படிங்கிறது எப்படி என்ன டெனோட் பண்ணுது பாருங்க, நமக்கு x denotes the lifetime of the bulb. Then x is a random variable that takes on the values from 0 to infinity. சரிங்களா? சோ அப்ப random variable வந்து 0 ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு இடையில எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? illustration 11.5. சோ அடுத்து 11.6 ல என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு, 11.6 ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சோ இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டாட் போர்டை வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டாட் போர்டு இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு சின்னதா ஒரு அம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்து எறிவீங்க. சரிங்களா? அது கரெக்டா எந்த இடத்துல, இது வந்து சென்டர் பாயிண்ட். சோ இங்க இருந்து எந்த பாயிண்ட்ல வந்து அது பிளேஸ் ஆகுது, அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, ரேடியஸ். இந்த டாட் என்ன சொல்றது, டாட் போர்டு அப்படிங்கிறது ரேடியஸ், இது வந்து r அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 0 ல இருந்து r, இதான் என்ன அப்படின்னா நமக்கு இன்டர்வல் 0 to r. சரிங்களா? சோ இந்த இன்டர்வல்ல நம்மளுடைய ரேண்டம் வேரியபிள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப 0 to r கடையில நம்மளுடைய ரேண்டம் வேரியபிள் எனி வேல்யூ இட் கேன் பிக். சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, சோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? சோ டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் என்னென்ன இருக்கு பாருங்க. டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள், ரெண்டாவது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தட் இஸ் கவுண்டிங், கவுண்ட் பேஸ் பண்ணுது. சரிங்களா? கவுண்ட் பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அடுத்தது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா தட் இஸ் மெஷரிங் தி குவாண்டிட்டி. மெஷரிங் தி குவாண்டிட்டி அப்படின்னா ஹைட், வெயிட் இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது பாருங்க டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்ஸ்ல எதை பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல மெயினா பாருங்க எது அப்படின்னா
ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ அடுத்தது வந்து அப்டைனிங் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அடுத்தது அப்டைனிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ அப்ப இது ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ரெண்டு வந்து ஈஸி, லாஸ்ட் ரெண்டு வந்து ஈஸி. ஓகேங்களா? சோ இப்போ ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? சரிங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் எ டேபிள் பசங்களா. ஓகேங்களா? ஜஸ்ட் எ லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது டேபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு டேபிள் வந்து நாம ஃபார்ம் பண்ணுவோம் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல. அது எப்படி சார் ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். கவனிங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுல, if x is a discrete random variable with the discrete values x1, x2, x3 up to xn, then the function denoted f of something or p of something and defined by f of xk. நோட் பண்ணிக்கோங்க, இத வந்து discrete mass function, sorry probability mass functionக்கான ஃபார்முலா. சரிங்களா? f of xk that is equal to p of x minus xk. so இதான் வந்து probability mass function மீன் பண்ணுது, p of x minus xk. கிளியரா? இந்த இடத்துல kங்கிறது வந்து 1 2 3 up to n வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். got it? சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. சோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே, சோ இந்த இடத்துல x அப்படி நான் எடுத்துக்கிறேன். xங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். xங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். சரிங்களா? சோ இப்போ 0 நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், 1 டைம் ஹெட், 2 டைம்ஸ் ஹெட், இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? சோ அடுத்தது அவுட்கம்ஸ் நமக்கு எப்படி வரும் பாருங்க. அவுட்கம்ஸ் எப்படி எல்லாம் வரலாம். அவுட்கம்ஸ் வந்து நமக்கு ரெண்டுமே டெய்லா வந்துச்சு அப்படின்னா நமக்கு 0 நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். சோ இதுல வந்து பாருங்க, அடுத்தது ஹெட் டெய்ல் அல்லது டெய்ல் ஹெட் அப்படி இருந்துச்சு நமக்கு வந்து ஒன்லி ஒன் ஹெட். இந்த ரெண்டு அவுட்கம்ல நமக்கு ஒரே ஒரு ஹெட் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் பாருங்க, ரெண்டுமே ஹெட்டா இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே ஹெட்டா இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல we are getting here f of x. சரிங்களா? f of x கண்டுபிடிக்கலாம். that is p of capital X that is equal to x. சோ இது என்ன அப்படின்னா நமக்கு டோட்டலா எத்தனை அவுட்கம்ஸ் வந்திருக்கு? நமக்கு டோட்டலா 4 அவுட்கம்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் 4 இது வந்து என்ன, நமக்கு ஒரே ஒரு அவுட்கம் தான். சரிங்களா? சோ அதனால இது வந்து என்ன வரும் நமக்கு 1/4. சரிங்களா? சோ இந்த இடத்துல 2/4. ஓகே, இந்த இடத்துல பாருங்க this is 1/4. இதான் என்ன அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சோ அதே வந்து குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுல. நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் CDF. CDFனா இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். சரிங்களா? சோ இந்த இந்த இடத்துல 1/4 வரும். இந்த 1/4 2/4 ஆட் பண்ணா இந்த இடத்துல என்ன வருது நமக்கு 3/4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு 1. 4/4 வந்து 1 ன்னு வரும். இதுதான் என்ன அப்படின்னா CDF குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன? சரிங்களா? சோ தெளிவா இருக்குங்களா? got it? சோ இத பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்களா? क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணிருக்கீங்களா இத பேஸ் பண்ணி? எஸ் ஆர் நோ? சோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ப்ளீஸ் ரிமெம்பர். சரிங்களா? சோ அடுத்து பார்க்கலாம் பசங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம என்ன வொர்க் அவுட் பண்ணோமோ அதை எரேஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க. எஸ், ஓ சாரி. சோ அடுத்தது போலாம் பசங்களா. கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இங்க கேபிட்டல் f of x அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். got it? so that is equal to p of capital X less than or equal to x. சரிங்களா? less than or equal to x அப்படிங்கிறது நம்ம அப்படியே குமுலேட்டிவா ஆட் பண்றோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்படியே ஆட் பண்ணி என்ன வருது டோட்டல், அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது டோட்டல். சோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதுறோம் இல்லையா. சோ தட் இஸ் வாட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். சோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்காங்க. got it? எஸ், கவனிங்க. சோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. क्वेश्चन சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். அடுத்து பார்க்கலாம் பசங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல. சரிங்களா? சோ ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ரோலிங் எ டை. சரிங்களா? ஒரு டை வந்து நம்ம ரோல் பண்றோம், ஒரு ஃபேர் டை வந்து நம்ம ரோல் பண்றோம். அப்ப என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பாருங்க. சோ இந்த இடத்துல x அப்படிங்கிறது வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரேண்டம் வேரியபிள் x அப்படிங்கிறது கேபிட்டல் X, தட் இஸ் ரேண்டம் வேரியபிள். சரியா?
ஸோ இதில் xi அப்படிங்கிறது that belongs to die வந்து நம்ம ரோல் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னு நமக்கு அவுட்கம்ஸ் வரும் சரிங்களா. இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. ஸோ இந்த அவுட்கம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ இயர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே தட் இஸ் அது எதை மீன் பண்ணுது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை மீன் பண்ணுது சரிங்களா. அதே வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எதை மீன் பண்ணுது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து மீன் பண்ணுது. ஓகே தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ப்ராபபிலிட்டி ஆனது 0%க்கும் 100% இடையில தான் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0% to 100%. ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல capital f of x is real valued non decreasing function சரிங்களா. சோ அது எப்பவுமே எப்படி இருக்கும் non decreasing function. சோ அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது சரிங்களா. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு capital f of 1 that is equal to 1/6. சோ அடுத்தது capital f of 2 that is equal to 2/6. சோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுமே தவிர நமக்கு வந்து டிக்ரீஸ் எல்லாம் ஆகாது சரிங்களா. சோ அதை இங்க சொல்லியிருக்காங்க. got it. சோ அடுத்தது பாருங்க மூணாவது பாயிண்ட் capital f of x that is right continuous function. ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா RHL சரிங்களா. லிமிட் எடுக்கும்போது RHL. ஓகே சோ இதை எதை மீன் பண்ணுது பாருங்க இந்த இடத்துல உதாரணத்துக்கு f of 1.5 எடுக்கிறேன் 1.5 எடுக்கிறேன் that is equal நான் என்ன எடுத்துக்கலாம் f of 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ which is equal to 1/6 சரிங்களா. சோ கிளியரா இருக்கா. சோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டு. சோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க லிமிட் x tends to minus infinity f of x capital f of x that is equal to capital F of minus infinity. அப்ப x இருக்கக்கூடிய இடத்துல minus infinity சப்ஸ்டிட் பண்றோம். சோ இதுக்கான வேல்யூ வந்து 0. got it. சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க limit x tends to plus infinity capital F of x that is equal to f of plus infinity that is equal to 1. got it. சோ அப்போ நமக்கான இன்டர்வல் வந்து 0 ல இருந்து 1 வரைக்கும் சரிங்களா. ப்ராபபிலிட்டி அப்படினாலே 0 ல இருந்து 1 வரைக்கும். அப்போ minus infinity அப்படினா நமக்கு 0 வந்துரும். அதே plus infinity அப்படினா என்ன வரும் 1 அப்படிங்கிறது வரும் 100% அப்படிங்கிறது வரும். இதுதான் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா. சோ அடுத்து போலாமா பசங்களா. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த இடத்துல p of x1 less than capital X less than or equal to x2 சரிங்களா. சோ இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு ரிலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க f of x2 minus x1. சோ அப்ப இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இந்த x1 க்கும் x2 க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேண்டம் வேரியபிள் லைஸ் பிட்வீன் x1 and x2. x1 க்கு x2 க்கு இடையில ரேண்டம் வேரியபிள் லை ஆகுது அப்படின்னா சோ அப்ப நீங்க எப்படி கால்குலேட் பண்ணனும் capital F of x2 minus capital F of x1. சோ இந்த மாதிரி நீங்க எடுத்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். got it. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல p of x greater than x that is equal to இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சோ அப்ப 1 minus p of capital X less than or equal to x சரிங்களா. சோ நம்ம இப்படி எடுப்போம் இல்லையா. சோ இப்ப ப்ராபபிலிட்டி p அப்படின்னு இருக்கு. சோ that is equal to 1 minus p அதாவது காம்ப்ளிமெண்டரி இதுக்கு காம்ப்ளிமெண்டரி எடுத்தா 1 minus p அப்படி நாம எடுப்போம். சோ இந்த விஷயம் தான் இங்க சொல்லியிருக்காங்க. got it. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல next one. எஸ் நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கு எந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் பாருங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனுக்குமான ரிலேஷன்ஷிப் சரிங்களா. சோ என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன இந்த இடத்துல ஸ்மால் f of x சரிங்களா. அண்ட் அதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் f of x ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. சோ இந்த கேபிட்டல் f of x க்கும் ஸ்மால் f of x க்குமான ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஃபார்முலால கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் நோட் டவுன் சரிங்களா. So suppose x is a discrete random variable taking the values x1 x2 x3 such that x1 less than x2 x3. so பாருங்க எல்லாமே less than ல வந்து x1 less than x2 less than x3 less than அப்படினு கொடுத்திருக்காங்க. so இந்த இடத்துல capital f of xi அப்படிங்கிறது distributive function, then pmf probability mass function small f of xi that is equal to. so pmf அப்படிங்கிறது பாருங்க pmf க்கும் அவங்க வந்து இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் எஃப் வருது இந்த இடத்துல ஸ்மால் எஃப் வருது. சோ ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் நோட் டவுன். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चन வந்து வொர்க் அவுட் பண்ணுவோம் சரிங்களா. எஸ் சோ அடுத்து பார்க்கலாம் பாருங்களா. சோ நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த இடத்துல ஓகே கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. சோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சோ அடுத்து probability density function ஓகேங்களா. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அல்லது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு பாருங்க இந்த இடத்துல கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சரிங்களா. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்னப்பா let s be a sample space let
let a random variable x such that s2r that takes on any value in a set I of r, then x is called continuous random variable. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ இந்த எஸ்ல இருந்து சரிங்களா, இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. எஸ் அப்படிங்கிறது ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல s2r. ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த அவுட்கம்ஸை வந்து நமக்கு ரியல் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி தருது. சரிங்களா? ஸோ அதனுடைய இன்டர்வல் பாருங்க என்ன இருக்கு பாருங்க. ஸோ அதனுடைய ஸ்பெசிபிக் இன்டர்வல்ல அது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இருக்க போகுது. காட் இட்? ஸோ இந்த இடத்துல p ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுது? ஜீரோ ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கரெக்டா வந்து நம்ம பின் பண்றோம். ஸோ ஒரு டாட் போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த மைய பகுதியிலே வந்து நம்ம வந்து கரெக்டா பின் பண்றோம் அப்படின்னா ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து என்ன? 0. காட் இட்? எஸ். ஸோ அடுத்தது பாருங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா இதுதான். ப்ளீஸ் நோட் டவுன். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? p ஆஃப் a less than or equal to x less than or equal to b. சரிங்களா? ஸோ இது வந்து பாருங்க இன்டெகிரல்ல ஃப்ரம் a to b, ஃப்ரம் இன்டெகிரல் a to b f of x dx. காட் இட்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? a நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f of x. அப்போ f of x அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். காட் இட்? செட் டு பி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் பாசிபிள் அவுட்கம் x belongs to the interval. பாருங்க இதான் ஏங்கிறது, இதான் பிங்கிறது. ஸோ இந்த இன்டர்வலுக்கு இடையில இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இந்த எக்ஸ் ஆனது பிரசன்ட் ஆயிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஆஃப் ஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ப்ராப்பர்ட்டி. காட் இட்? ஸோ அடுத்தது பார்க்கலாம். வித்தவுட் ப்ரூஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. a function f of dot is a probability density function for some continuous random variable x if and only if that satisfy the following properties. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த f of x அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்தது பாருங்க ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெகிரல் ஃப்ரம் -∞ to +∞ f of x dx that is equal to 1. சரிங்களா? ஸோ கிளியரா இருக்கு பாருங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ண வருது உங்களுக்கு 1. சரிங்களா? ஸோ இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்க f of x-க்கும் இந்த கேபிட்டல் f of x-க்குமான ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சப்போஸ் f of x, கேபிட்டல் f of x is the distribution function of continuous random variable x, then the probability density function small f of x that is given by. So அப்ப small f of x க்கும் capital f of x மான relation. So அதுக்கான ஃபார்முலா ப்ளீஸ் ரிமெம்பர். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். சேம் ப்ராப்பர்ட்டி இங்க ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் இட்? எஸ். நெக்ஸ்ட் போலாம். இதுல குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? சரிங்களா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். The distribution function or cumulative distribution function capital F of x of a continuous random variable x which probability density f of x. That is, so note பண்ணிக்கோங்க. Capital F of x that is equal to p of x less than or equal to x. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? integral -∞ இருந்து x வரைக்கும் f of u du. சரிங்களா? So அப்போ இந்த u ன்றது -∞ +∞ இடையில வந்து லை ஆயிருக்கு. ஓகே. So next போலாம். கவனிங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல வந்து ஃப்ரீக்வெண்டா क्वेश्चन கேட்பாங்க பேஸ்ட் ஆன் மீன் அண்ட் வேரியன்ஸ். சரிங்களா? சோ இப்போ மீன் அப்படினா என்ன? சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. a1 a2 a3 அப்படினு அப் டு n வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கு வந்து நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஆவரேஜ்க்கு பேர் தான் என்ன அப்படினா மீன். சரிங்களா? சோ இப்போ மீன் என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சோ இத வேற எப்படி எழுதலாம்? மீன் அப்படிங்கறத e of x அப்படி நாம எழுதலாம். மீன் is equal to e of x that is equal to mu னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? mu னாலும் மீன் தான். சரிங்களா? Suppose x is a random variable with a probability mass or density function f of x. The expected value of mean or mathematical expectation of x. So mean அப்படினாலும் expected value of mean அப்படினாலும் mathematical expectation of x அப்படினாலும் ரெண்டு ஒன்று தான். இந்த டெர்மினாலஜி கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? So இந்த e of x அப்படின்றது எதை மீன் பண்ணுது? மீனை வந்து மீன் பண்ணுது. சரிங்களா? e of x mu இது எல்லாமே மீனை தான் மீன் பண்ணும். Got it?
ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் இதை அப்ளை பண்ணணும், எக்ஸ் ஆனது டிஸ்கிரிட்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஒருவேளை எக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும்போது இந்த இன்டெக்ரல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோ. ஸோ சிக்மா எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, சிக்மா அப்படிங்கிறது டிஸ்கிரிட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது, சரிங்களா. ஸோ அதே வந்து இன்டெக்ரல் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரும்போது அல்லது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு வந்து நீங்கள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் வரும்போது சிக்மா அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ தெளிவாக இருக்குங்களா. ஸோ அடுத்தது போலாமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ இ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், சரிங்களா. ஸோ கம்போசிட் ஃபங்க்ஷன் மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இதான் ஃபார்முலா. ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிட், சரிங்களா. ஸோ முன்ன வந்து இந்த இடத்துல எக்ஸ் வந்து டிஸ்கிரிட்டா இருந்தது, இங்க ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கிரிட்டா இருக்கும்போது இந்த ஃபார்முலா. ஸோ அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும்போது இந்த ஃபார்முலா, சரிங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கட்டு. எஸ், இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படிங்கிறது டேட்டா வந்து எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மீன் பண்ணுது, சரிங்களா. வேரியன்ஸ் இஸ் a statistical measure that tells how measured data vary from the average value of set of data, சரிங்களா. ஸோ அதாவது டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ அந்த விஷயத்தை மீன் பண்றது தான் வந்து வேரியன்ஸ். காட் இட். ஸோ அதுக்கான ஃபார்முலா, வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா ப்ளீஸ் நோட் டவுன். ஸோ இங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. v of x is equal to இங்க இருக்கு பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேரியன்ஸ் ஆஃப் x e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். e of x அப்படிங்கிறது என்னப்பா, e of x அப்படிங்கிறது மீன், சரிங்களா. திஸ் இஸ் மீன். அண்ட் e of x ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈச் அவுட்கம் தென் மல்டிப்ளை பை இட்ஸ் ப்ராபபிலிட்டி, சரிங்களா. ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈச் அவுட்கம் தென் மல்டிப்ளைட் பை இட்ஸ் ப்ராபபிலிட்டி, சரிங்களா. ஸோ இதான் வந்து e of x ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இதில் e of ax plus bன்னு வந்தா நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம், இந்த ஏங்கிறத வந்து நம்ம ஃப்ரண்ட் கொண்டு வந்துடலாம், சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதலாம், a இன்ட்டு e of x அப்படின்ட்டோம். இந்த bங்கிறத மட்டும் தனியாகவும் வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ அடுத்தது இதில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. e of ax அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த a வந்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துருங்க, சரிங்களா. a இன்ட்டு e of x அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல b வந்து 0, b வந்து 0ன்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிடும், சரிங்களா. அதே வந்து a வந்து இந்த இடத்துல இந்த ஃபார்முலால 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். காட் இட். கிளியரா இருக்கா. ஸோ அடுத்தது வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா நான் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பசங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல p அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சக்சஸ், சரிங்களா. அடுத்தது வந்து Q அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Q அப்படிங்கிறது ஃபெயிலியரை வந்து மீன் பண்ணும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்குது, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெட் வந்து கிடைக்கணும் நீங்க காயின் டாஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ ஹெட் கிடைச்சது அப்படின்னா நம்ம அது வந்து P அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. தட் இஸ் சக்சஸ். காட் இட். அதே வந்து உங்களுக்கு ஹெட் கிடைக்காம டெய்ல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், சரிங்களா. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். If x be a random variable associated with Bernoulli's trial by defining it as x success that is equal to 1, x failure that is equal to 0. Success அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துக்கணும் Bernoulli's trial மெத்தட் படி. அதே ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ x is equal to 1 அப்படின்னா சக்சஸ் p, x is equal to 0 அப்படின்னா ஃபெயிலியர் q. கிளியரா இருக்கு உங்களுக்கு. ஸோ தட் இஸ் வாட் f of x, Bernoulli's டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த சக்சஸ் அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில தான் லையா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ 0%க்கும் 100%க்கும் இடையில தான் நம்மளுடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும், சரிங்களா. ஐ திங்க் எவ்ரிதிங் கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். கவனிங்க பசங்களா. எஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மீன் கேட்குறாங்க. மீன்கான ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னா மீன் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன்கான ஃபார்முலா, சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பி இங்க பிக்யூன்னு வரும், மீனுக்கு வந்து பி அண்ட் வேரியன்ஸ்க்கு வந்து பிக்யூன்னு வரும், சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, அதே வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா. ஸோ இது வந்து 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எஸ், ஸோ டோட்டலா எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்க, அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 4ல பெர்னாலி பத்தி நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து 1 பாயிண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. The random variable x as a 1 point distribution if there exists a point x naught, okay, such that the probability mass function f of x is defined as f of x that is equal to 1. சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன வருது? probability mass is concentrated at 1 point. சரிங்களா? probability mass வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. ஸோ அப்படின்னா அது வந்து நம்ம 1 point distribution சொல்றோம். அதே வந்து cumulative distributive function அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீன் அப்படிங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். வேரியன்ஸ் அப்படிங்கிறது பாருங்க வி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? தட் இஸ் ஈக்குவல் டு 0. காட் இட்? ஸோ அப்போ வேரியன்ஸ் வந்து 0 அப்படின்னா அது 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதே வந்து மீன் வந்து எக்ஸ் நாட் அப்படின்னா தட் இஸ் 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ வேற என்ன இருக்கு? நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் கவர் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாருங்க. எஸ், ஸோ இங்க வந்து பாருங்க x is equal to x1 அப்படின்னு வரும்போது that is p. p அப்படிங்கிறது என்ன? சக்சஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது x is equal to x2. x1ங்கிறது ஒரு பாயிண்ட், x2 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது x1 வரும்போது p, x2 வரும்போது நமக்கு வந்து 1 மைனஸ் p. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல p அப்படிங்கிறது 0க்கு 1க்கு இடையில இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல cumulative distributive ஃபங்க்ஷனுக்கான டேபிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து குமுலேட்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல மீன்கான ஃபார்முலா பாருங்க. 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் இ ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? px1 பிளஸ் qx2. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல qங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா 1 மைனஸ் pங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். காட் இட்? ஸோ அடுத்து வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா பாருங்க. v ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? pq ஆஃப் x2 minus x1 whole square. சரிங்களா? ஸோ இதை வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இங்க வந்து ஒரே ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து 1 பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. அண்ட் திஸ் ஒன் இஸ் 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ வேரியன்ஸ் வந்து 0 ஆகும், மீன் வந்து x நாட்டா இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பசங்களா. சரிங்களா? ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா ப்ளீஸ் நோட் டவுன். p of x that is equal to x. So ncx p power x இது வந்து நம்ம q னு எழுதிக்கலாம். அப்ப q power n minus x. சரிங்களா? q is nothing but 1 minus p. Got it? So இது என்ன அப்படின்னா பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. இந்த இடத்துல கேபிட்டல் x அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? டெனோட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அடுத்தது பாருங்க, இல்ல ஸ்மால் x அப்படிங்கிறது என்ன சொல்லுது? the probability of getting x number of heads அப்படிங்கிறத வந்து ஸ்மால் x. கிளியரா? ஸோ அப்போ எத்தனை ஹெட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் வந்து ஸ்மால் எக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதா வந்து கேபிட்டல் எக்ஸ். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆர் டாசிங் தி காயின் அப்படிங்கிறதா n. ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உனக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். காட் இட்? ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வரதுனால நமக்கு கண்டிப்பா இன்டெகிரல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஆனது லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்போ லோவர் இன்டெகிரல் பாருங்க. ஸோ இன்டெகிரல் ஏ டு பி. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து ஏங்கிறது வந்து இங்க வரும், கீழே வரும். இது வந்து அப்பர் பார்ட், லோவர் பார்ட். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அடுத்தது என்ன வருது பாருங்க நமக்கு? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல முக்கியமா நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் தட் இஸ் ஈக்குவல் டு np அண்ட் வேரியன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு npq. npq அப்படி நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல q அப்படிங்கிறது 1 மைனஸ் பி. 1 மைனஸ் பி. காட் இட்? ஸோ இவ்வளவுதான் பசங்களா. ஸோ இந்த டாபிக்ல நம்ம பார்க்க வேண்டியது மொத்தமா இதுதான். ஒன் செகண்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிடலாமா? இது வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணாமா அப்படிங்கறத பார்த்துலாமா? ஓகே, எஸ். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி 1. இதுல ஏ ஆனது 0வா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பார்ட் கிடைச்சிரும். கொரோலாரிட்டி 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே வந்து பி வந்து 0வா இருந்தா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதுல ஏங்கிறது வந்து வெளில கொண்டு வந்துடலாம். அப்ப ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, செகண்ட் ஒன் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா. அண்ட் மூணாவது பாயிண்ட் பாருங்க, வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஏ வெளில வரும்போது ஏ ஸ்கொயர்னு வரும். ஏ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஏ ஸ்கொயர் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல
இந்த இடத்துல B0 னு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.3 கிடைக்கும். அதே A0 அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 0.4 கிடைக்கும். சரிங்களா? எஸ். ஸோ இது எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். X is called Bernoulli random variable and f of x is called Bernoulli distribution. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ இந்த இடத்துல x அப்படிங்கிறது என்னப்பா? கேபிட்டல் X அப்படிங்கிறது தட் இஸ் கேபிட்டல் X அப்படிங்கிறது Bernoulli's random variable and f of x அப்படிங்கிறது Bernoulli's distribution. சரிங்களா? ஸோ x is equal to 1 அப்படின்னா சக்சஸ் கிடைக்கிறதுக்கான அவுட்கம். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி. சக்சஸ் அப்படின்னா பி எடுப்போம் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னா 0. x is equal to 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு q. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ரிப்பீட் பண்ண விஷயம். அண்ட் மீன் தட் இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் வேரியன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு PQ. சரிங்களா? ஸோ இதில் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ அடுத்தது ஒன் செகண்ட் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோமா செக் பண்ணிக்கலாம். ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தட்ஸ் இட் பசங்களா. இதான் மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க என்ன நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஸோ ஜஸ்ட் இது வந்து எல்லாமே தியரி அண்ட் ஃபார்முலா இந்த மாதிரி பார்த்தோம், டெஃபினேஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். மறக்காம இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ எப்படி வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். காட் இட். ஓகே, தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.